இன்னைக்கு நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் எப்பவாவது மத்தவங்க கிட்ட இந்த 4 விஷயத்த சொல்றோம். அப்படி வெளியே சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ள நினைக்கிறோம். இந்த 4 எண்ணத்தையும் நீங்க உங்க மனசுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் வர்றத நீங்களே பாப்பீங்க. நம்ம நினைக்கிறதும் சொல்றதும் தான் நம்மள செய்ய வைக்குது. அதுதான் நம்ம வாழ்க்கையை மாத்துது. அதனால இந்த 4 எண்ணத்தையும் உங்க மனசு பக்கத்திலேயே வச்சுக்காதீங்க. 1வது வயசு. முதல்ல நிறைய பேர் சொல்ற காரணம் வயசை பத்தி தான். அவங்க சொல்றாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இல்லைன்னா நான் இன்னும் சின்ன பையன் அல்லது சின்ன பொண்ணு. எதையாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்க இதைத்தான் ஒரு காரணமா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இதை செய்ய நான் இன்னும் ரொம்ப சின்ன பையன் பொண்ணு, இல்லைன்னா இந்த தொழிலை ஆரம்பிக்க எனக்கு வயசு பத்தாது. அப்புறம் அவங்களுக்கு வயசானதும் சொல்றாங்க, இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவோ தொழில் தொடங்கவோ எனக்கு வயசு ரொம்ப அதிகம். ஒரு விஷயம் நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. பழைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா வயசுல இருக்கிற எல்லா மாதிரி ஆளுங்களும் பலவிதமான வேலையில ஜெயிச்சிருக்காங்க. மார்க் சக்கர்பர்க்னு ஒருத்தர் காலேஜ் படிக்கும் போதே பேஸ்புக்னு ஒரு பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி KFC சிக்கன் கடை ஆரம்பிச்ச கர்னல் சாண்டர்ஸ் 60 வயசுக்கு மேலதான் ஜெயிச்சாரு. அதனால பாத்தீங்களா, எதையாவது ஆரம்பிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை. நீங்க எந்த வயசுல வேணும்னாலும் வேலையை ஆரம்பிக்கலாம். வயசுங்கிறது வெறும் ஒரு நம்பர் தான். நீங்க இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கு தான் அது. அப்போ எதுக்கு தாமதம்? உங்க கனவுக்காக இப்பவே வேலை செய்ய ஆரம்பிங்க. 2வது, என்னால இது முடியாது. 2வது விஷயம், நிறைய பேர் சொல்றது, என்னால இது முடியாது, என்னால இதை செய்யவே முடியாது, இது எனக்கு சாத்தியமே இல்லை. நிறைய பேர் அவங்க மனசை மாத்தவே முடியாத மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா திறமையும் அப்படியே தான் இருக்கும், மாறாதுன்னு. சில பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விட்டுடுறாங்க. இந்த மாதிரி நினைக்கிற மனசு நீங்க வாழ்க்கையில ஆசைப்படுற விஷயங்கள்ல இருந்து உங்களை தள்ளி வைக்குது. நம்ம என்னால முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம மனசு மாறி அந்த வேலைக்கு தேவையான தெம்பே நமக்கு கிடைக்காம போயிடுது. அதனால அப்படி நேரா சொல்றதுக்கு பதிலா என்னால இப்ப இது முடியாதுன்னு சொல்லுங்க. இங்க முக்கியமான வார்த்தை இப்பங்கிற வார்த்தையை சொன்னா உங்க மூளைக்கு அது எப்படி போகும்னா, இந்த நிமிஷத்துல என்னால முடியாது, ஆனா பின்னால முடியலாம் அப்படின்னு. இது ஒரு வாய்ப்பை திறந்து வைக்குது. அதனால நீங்க தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சு தடைகளை தாண்டி கடைசியில அந்த வேலையை முடிக்க முயற்சி பண்ணுவீங்க. அதனால என்னால இது முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா என்னால இப்ப இது முடியாதுன்னு சொல்லுங்க. 3வது, நான் இப்படித்தான், என் குணமே இதுதான். அடுத்ததா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் இப்படித்தான், இல்லைன்னா என் குணமே இதுதான். எனக்கு கொஞ்சம் கோபம் சீக்கிரம் வரும், என் சுபாவமே அதுதான். எனக்கு டக்குன்னு கோபம் வந்துடும், அது என் பழக்கம். புது ஆளுங்க கிட்ட நான் அதிகம் பேச மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். சரி, நீங்க இப்படிதான் இருக்கீங்கன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கை வாழ முடியலன்னா இப்ப இருக்கிற உங்க குணம் உங்களுக்கு உதவலன்னு அர்த்தம். என்னோட இந்த சேனலே உங்களை நீங்க எப்படி மாத்திக்கலாம்னு சொல்றதுக்கு தான். வாழ்க்கை பூரா நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்ல. நீங்க இன்னைக்கு 30 வயசுல 20 வயசுல எப்படி இருந்தீங்களோ அப்படியே அதே மாதிரியே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில 10 வருஷத்தை வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எப்பவும் உங்களை நீங்களே மாத்திக்கிட்டே இருங்க, இன்னும் நல்லா ஆக்குங்க. உங்க குணம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நல்ல குணத்தை வளர்க்கிற புத்தகம் படிங்க, வீடியோ பாருங்க. உங்க உடம்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜிம்முக்கு போங்க. 4வது, மத்தவங்களை குறை சொல்றது. கடைசி விஷயம், மத்தவங்களை குறை சொல்றது. இது உங்க தெம்ப குறைச்சிடும். ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி தப்பா பேசினா அவருக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு வராது. ஆனா உங்க மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் தான் அதிகமாகும். நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில நல்லது எதுவும் உங்களுக்கு நடக்காது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க எப்பவும் தப்பே செய்யாம இருக்கணும்னு இல்லைன்னா ஒருத்தரை பத்தி 2 தப்பான வார்த்தை சொன்னா நீங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்ல. நான் சொல்றது என்னன்னா, இந்த குறை சொல்றதே உங்களுக்கு ஒரு பழக்கமாகிடாம பாத்துக்கோங்க. நம்ம நிறைய பேர் பாக்குறோம், எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை பத்தியே யோசிங்க. உங்களை எப்படி இன்னும் நல்லா ஆக்கிக்கலாம்னு பாருங்க. மத்தவங்களை குறை சொல்லி உங்க தெம்ப வீணாக்காதீங்க. சரி நண்பர்களே, இந்த 4 விஷயத்துல எதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை அனுப்புங்க. நன்றி.